உடைய பாடி லாங்குவேஜ் இவங்க அந்த விரட்டுறது சும்மா அது பாட்டுக்கு குலைச்சிட்டு இருக்குன்னா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது. நின்று அதை கண்ணுக்கு நேராக பார்க்குறது, இல்லைன்னா ஓய் ஓயின்னு சத்தம் போடுறது. நீங்கள் பயத்தோட நர்வஸோடு இருந்தீங்கன்னா டாக் வந்து அதை சென்ஸ் பண்ணும்போது என்ன செய்யும், நீங்கள் பயத்தினால ரியாக்ட் பண்ண போகிறீங்கன்னு தான் அதை நினைக்கும். அப்போ அது இன்னும் நீங்கள் ஐ கான்டாக்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு உங்களுடைய விழிப்புணர்வுக்காக. நாட்டு நாயை நீங்கள் நைட்டு ஏதோ பஸ்லேருந்து இறங்கி வரீங்க, இல்லை நைட்டு வந்து வரும்போது பைக்கில் வரீங்க, அது துரத்தி வந்து உங்களை கடிக்காது. அது துரத்துறது ஒரு ப்ரேன்னு நினச்சி துரத்துது. ஸோ ரொம்ப பேனிக் ஆகாமல், ரொம்ப பயப்படாமல், நீங்கள் பாட்டுக்கு நேராக காமாக ரிலாக்ஸாக நல்லா டீப்பாக மூச்சு இழுத்து விட்டுட்டு உங்கள் பாடி உடம்பையும் ரிலாக்ஸாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு காமாக நடந்து போங்க. ஸோ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஐ கான்டாக்ட் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அந்த டாகை டச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. எந்த டாகுமே இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியாத டாகை போய் நீங்களாக டேக்கன் ஃபார் கிராண்டட் நினச்சிட்டு டச் பண்ணக்கூடாது. நாய் மேலே தப்பு கிடையாது. நாய் மேலே அது குழந்தைங்களை அட்டாக் பண்ணணும், வயசானவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி பண்ணுறதில்ல. இது ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்.